Hi, நான் மகாலட்சுமி Hindustan College of Science and Commerce second year IT படிக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போற book Master Your Emotions அப்படிங்கற book தான். இதோட author வந்துட்டு டிபெட் மேயர்ஸ் அப்படிங்கறவர் தான். இதோட வெர்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. பட் இந்த வெர்ஷன் ரொம்ப ஸ்பெசிபிக். இந்த book actually எதுக்குன்னு பாத்தீங்கன்னா how to overcome your negative emotion and to achieve a personal growth அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக். இந்த புக்கோட ரிலீஸ் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 2018. இந்த புக்கில் மொத்தம் 4 பார்ட்ஸ் அண்ட் 29 சப் பார்ட்ஸ் இருக்கு உள்ள. இந்த புக்கில் எல்லாமே எனக்கு ஃபேவரட் தான். ஏன்னா ஒருத்தவங்களால எமோஷன்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்களால் உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்கள் நெகட்டிவ் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம லைஃப்பில் பர்சனலாக அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் எமோஷன்? எமோஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் எமோஷன்ஸ் இருக்கும். எமோஷன்ஸ் ஆர் நேச்சுரல், எமோஷன்ஸ் ஆர் காமன். How emotions are made? Here is a formula. இந்த formula படி தான் எமோஷன்ஸ்லாம் மேட் ஆகுது. Interpretation plus identification plus repetition equal to strong emotion. This is the formula for the strongest emotion. இதை வச்சு தான் எமோஷன்ஸ் கிரியேட் ஆகுது. பொதுவாக எல்லாருக்குள்ளேயும் எல்லா எமோஷன்ஸ் இருக்கும். ஜெலசி, டிப்ரெஷன், சேட், ஆங்கிரி, ஹாப்பி, இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். இந்த எமோஷன்ஸை வச்சு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி பர்சனல் க்ரோத் அடையலாம் அப்படின்னு இந்த புக்கில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டோரி மூலமாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஆர்ஃபனேஜில் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். அவன் எப்போ பார்த்தாலும் கோவம் வருது, அவனோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹி ஹாவ் வெரி நெகட்டிவ் எமோஷன்ஸ். அந்த பையன் வந்துட்டு அவன் ஹாஸ்டலில் இருக்கும்போது, அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது எல்லாத்தோட நிறைய பேரண்ட்ஸ் வராங்க, கப்பல்ஸ் வராங்க. வந்துட்டு நிறைய சில்ட்ரன்ஸை தத்தெடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பையனை மட்டும் இப்போ எடுக்கவே இல்லை. அது இவனுக்கு நிறைய கோவம் வந்து அவனோட எமோஷன்ஸை அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறான். அவன் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் பைத்தியம் ஆயிட்டான், இவன் ரொம்ப இப்படி பண்ணுறான் அப்படின்ற பயத்துலேயே இவனை யாரும் ஏற்றுக்கல. ஸோ அந்த ஆசிரமத்தோட ஓனர் சொன்னார், இங்கே வா, உனக்கு எமோஷன்ஸ் இருக்குது, அந்த எமோஷன்ஸை நீ கரெக்டான வழிபடுத்தி கரெக்டாக கொண்டு போனால் நீ உன் லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம். இவன் அவங்க சொல்கிறதுலாம் கேட்கல. இவனுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே அவன் கூட இருக்கிறவங்களுக்கு நடந்துச்சு. நல்ல பேரண்ட்ஸ் வருவாங்க, தத்து எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இவனுக்கு மட்டும் யாருமே எடுக்கலன்னு ரொம்ப கோவிச்சு. அவன் நேரம் அந்த ஆசிரமத்தோட ஓனர்கிட்டே போயிட்டு நீங்கள் சொன்னதை நான் பண்ணுறேன்னா அவரும் ஒரு புக் கொடுத்தாரு. அந்த புக்கை இவன் படித்தான். அதில் என்ன இருக்குன்னா ஹவு டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் இருந்தது, டு அச்சீவ் ஸ்பெசிஃபிக் க்ரோத். இவன் அதை ஃபர்ஸ்ட் படிப்பையில் தூக்கி போட்டுட்டான். நெக்ஸ்ட் டைம் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு பக்கத்தில் அந்த ஃப்ரெண்டுக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவன் தத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவனால் அதை ஏற்றுக்கவே முடியல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு. ஸோ அந்த தூக்கி போட்ட புக் எடுத்தான். புக் எடுத்து இந்த மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ் மாதிரி ஒரு புக் தான். அதை எடுத்து அவன் படித்தான். அதில் மெயினாக ஒன்று போட்டுருந்துச்சு, எமோஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடர் மாதிரி, நம்ம வந்து ஹார்ஸ் மாதிரி. ஸோ நீ ரைடராக இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லைன்னா ஹார்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறியா நல்லா கேட்டிருப்பாங்க. ஒரு ஹார்ஸ்க்கு தான் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும், மேலே இருக்கிற ரைடருக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. அவங்க ஜஸ்ட் கைட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஹார்ஸ் தான் வந்துட்டு போகிற இடத்துக்குலாம் போகும், அதுக்கு தான் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதே மாதிரி தான் இவனும் அதை நல்லா படித்து நல்லா அந்த புக்கை வந்து நல்லா படித்ததுக்கப்புறம் இவன் ஹார்ஸாக இருக்கணும்னு நினச்சான். அதே மாதிரி அவன் அந்த புக்கை நல்லா படித்து நெக்ஸ்ட்டு அவன் வந்து அவன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அவன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண நேரம் நெக்ஸ்ட் டே வந்து அவனே வந்து தத்து எடுத்துட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு எமோஷன்ஸ் வச்சு எப்படி நீங்கள் பர்சனல் அச்சீவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கட் பண்ணி ஸோ இந்த மாதிரி அவங்க இது ஒரு கதையை முடிக்கிறாங்க. இந்த கதையை வச்சு நம்ம எமோஷன்ஸை எப்படி நம்ம க்ரோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணலாம். இந்த மாஸ்டர் யுவர் எமோஷன் இந்த புக்குங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக். இதை யூஸ் பண்ணி உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி எப்படி உங்கள் பர்சனல் க்ரோத் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இதில் ஒரு டாப்பிக்காக நம்ம வந்து ஜெலசி ஆர் டிப்ரெஷன் நிறைய இருக்குது. ஜெலசி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே நிறைய பொறாமை இருக்குதா, இவங்களுக்கு அப்படி இருக்குது இவங்களுக்கு அப்படி இருக்குது நிறைய பொறாமை இருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட ஒரு பேப்பர் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. நீங்கள் யார் கூட வந்து கம்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு டெய்லி உங்களுக்கு நீங்கள் என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறீங்கன்றதை நீங்கள் அந்த ஷீட்டில் இருக்கணும். அவங்கள விட ஆனால் உங்கள் ஷீட்டில் அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறது தான் இந்த ஜெலசி. நெக்ஸ்ட் த மெயின் ஃபியருங்கிறது எல்லாருக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். ஒருத்தவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டாவோ இல்லைன்னா எதில் ஒரு வேலையில் ரிஜெக்ட் ஆகிட்டோம், ஒரு காலேஜ் சேர்றதுல ரிஜெக்ட் ஆகிட்டோம், ஒரு காம்படிஷனில் ரிஜெக்ட் ஆகிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஃபியர் ஆஃப் எமோஷன்றது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் தான். நம்ம ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டோம்னாலே நம்மளோட ஃபீலிங்ஸ் கன்ஃபார்ம் ரொம்ப டவுன் ஆயிடும். நம்ம வந்து ஹாப்பினஸே இல்லாமல் ரொம்ப சேட் ஆகிடும். ஸோ அப்படியே நம்ம டிப்ரெஷன்ஸ்குள்ளே போயிடும். இந்த வயசில் இந்த ஏஜில் எல்லாருக்குமே டிப்ரெஷன் இருக்குது, ஆன்சைட்டி இருக்குது. அதெல்லாம் எதுக்கு வருதுன்னே தெரியல. பட் ஆனால் இந்த ஏஜில் 10 வயசு இருக்கிற பையன் கூட எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லுவான்.
உனக்கு அப்படி டிப்ரெஷன் எல்லாமே இருந்தனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் என்ன சொல்றாருன்னா எக்ஸசைஸ் இஸ் த மெயின் வே டு கெட் அவுட் ஆஃப் யுவர் எமோஷன்ஸ் ஆர் டிப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணியே இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் இருக்கும் இந்த புக்ல. அது எல்லா எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் ஹாவ் ரிட்டன் எக்ஸசைஸ் அண்ட் யோகா அந்த மாதிரி பர்சனல் எக்ஸசைஸும் இருக்கும். இதெல்லாம் பண்ணி மைண்டை ரிலீஃபா ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு நம்மளால நெக்ஸ்ட் இதுக்கும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா கட் பண்ணி மறந்து ஸோ இந்த மாதிரி நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கு. இதில் நம்ம ப்ரீத் பண்ணால் எப்படி நம்ம எமோஷன்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணும், நம்ம ப்ரீத் பண்ணால் எப்படி அஃபெக்ட் பண்ணும், நம்ம கோவப்பட்டால் எப்படி அஃபெக்ட் பண்ணும், நம்ம கேட்குற மியூசிக்னால நம்ம எமோஷன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும், நம்ம இருக்கிற சரௌண்டிங்ஸ்னால நம்ம எமோஷன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுன்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹவ் யுவர் ஸ்லீப் அஃபெக்ட் யுவர் எமோஷன்ஸ். நம்ம கரெக்டாக தூங்காதது கூட நம்ம எமோஷன்ஸை தான் அஃபெக்ட் பண்ணோம். அது கூட மெயின் காரணமாக இருக்கும் டிப்ரெஷன்ஸ்க்கு. இப்போது எல்லாருக்கும் தூங்கும் போது தான் இந்த தாட்ஸ் வரும். எப்பயோ நடந்த தாட்ஸ்லாம் மண்டைக்குள்ள ரன்னிங் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம வந்துட்டு ரிலீஃப் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்காக இதில் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் நிறைய ஈகோஸ்டிக் பர்சனா உங்கள் ஈகோவை எப்படி நீங்கள் கரெக்டான வேலை யூஸ் பண்ணி கொண்டு போகணும். நிறைய ஈகோ இருக்கிற பர்சனை அவங்களோட ஐஸை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்களோட ஐஸ்லேயே அந்த திமிரோடு இருப்பாங்க. நம்மளுக்கு ஈகோ இருந்தாலும் டிப்ரெஷன் இருந்தாலும் ஆங்கிரி சேட் ஜெலஸ் நம்மளோட கண்ட்ரோல் பண்ண முடியாத ஏகப்பட்ட எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணி எந்த பாத்தில் கொண்டு போய் நீங்கள் உங்கள் பர்சனல் க்ரோத் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த புக் நிஜமாவே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுமா, பாசிட்டிவ் லைஃப் அச்சீவ் பண்ணுமா, நெகட்டிவ் எமோஷன்ஸை பாசிட்டிவ் லைஃப் அச்சீவ் பண்ண நினச்சிங்கன்னா மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ் டிபெட் மிசரி இந்த புக் படிக்கலாம். இது கன்ஃபார்ம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.